ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டி குபேர சயின்ஸ் சேனலுக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன தலைப்புன்னு பார்ப்போமா? குரு சரித்திரம் அத்தியாயம் 5 பார்ட் 1. திதி நாளில் நடந்த அதிசயம், ஸ்ரீ பாத வல்லபாரின் தோன்றிய வரலாறு. அதாவது நம்மளுடைய தத்தாத்தாரியார் நம்மளுடைய குருக்கள்ல எப்படிலாம் அவதரிக்கிறாங்கன்னு இந்த ஸ்ரீ பாத வல்லபாரின் ஒரு பெயராக மாற்றி எப்படி உருவாங்கன்றது தான் இன்னைக்கு கதை. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாத வல்லபாரினுடைய தோற்றம், அவருடைய அவதாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய விஷ்ணு பார்த்தீங்கன்னா பகவான் விஷ்ணு துவாரபா யுகம் வரைக்கும் எப்படிலாம் காப்பாத்தினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மத்ஸ்யா, கூர்மா, வாரகா, நரசிம்மா, வாமனா, பரசுராமா, ராமா, பாலராமா, கிருஷ்ணா என பல அவதாரங்கள் எடுத்து மக்களை காப்பாத்தினார். அதுக்கப்புறம் கலியுகத்துல அவர் கல்கி அவதாரம் எடுக்க போறேன்னு சொல்றாரு. எதுக்காக கல்கி அவதாரம் எடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கல்கி அவதாரம், அதாவது கலியுகத்துல நிறைய தீமைகள் நடக்கும், அதுக்கு நான் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுக்கறதுக்காக அந்த அவதாரம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக தான் எடுத்த அவதாரம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஸ்ரீ பாத வல்லபாரின் அவதாரமா எடுத்தார். இது பாத்தீங்கன்னா ஸ்ரீ தத்தாத்தாரியோட இன்னொரு அவதாரம். நம்மளுக்கு குருமார்கள் வராங்களே, எதுக்காக வராங்க? இதுக்காக தான் வராங்க. ஒரு அவதாரம் எப்படி எடுக்கிறாங்க, அதுல இது ஒரு அவதாரமா நம்ம பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, நம்ம எப்படி எடுக்கிறாங்கன்றத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஊர், என்ன ஊர் பாத்தீங்கன்னாக்கா கிழக்குல கோதாவரி மாவட்டத்துல பிடாபுரம் என்னும் இடத்தில் அப்பலராஜா என்று ஒருத்தர் அந்தனர் வசித்து வந்தார். அதுக்கு அவருடைய மனைவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமதி. இவங்க 2 பேரும் ரொம்ப பக்தி உள்ளவங்க, கடமை உணர்ச்சி உள்ளவங்க, எல்லாமும் உள்ளவங்க இவங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாள் என்ன ஆனாங்கன்னா அப்பல ராஜாவுடைய பெற்றோருடைய திதி நாள் வருது. சிரத்தா திதி அப்படின்னு வருது. அவங்க அப்பா பேரு சிரத்தா. அந்த திதி என்று அவங்க அந்த பூஜையெல்லாம் பண்றாங்க. பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஒரு குரல் கேக்குது, பிக்சை ஏந்தி வந்துக்கிறேன் அம்மா, எனக்கு உணவளிங்கள். உடனே நம்மளுடைய சுமதிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் சொல்லுங்க, இப்ப நம்ம ஒரு திதி கொடுக்குறோம்னா நம்மள தேடி நாமளா கொடுக்கறது வேற, நம்மள தேடி ஒருத்தவங்க வராங்கனாலே அந்த பித்ரு தோஷங்கள் எல்லாம் நம்மளுக்கு நிவர்த்தி ஆனதுதான் அர்த்தம். சோ அதை தேடி சுமதியை தேடி சுமதியும் போய் அவங்களுக்கு போய் பிக்சை அளித்துட்டு வந்தோன்னே அப்ப சொல்றாங்க, நான் ரொம்ப மனசு நிறைவாயிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமானதுனால உனக்கு என்ன வர வேண்டுமா கேளு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம சுமதி சொல்றாங்க, ஐயனே, நான் உங்களை எப்படி பாக்குறேன்னா மும்மூர்த்திகள் உருவமா தான் நான் உங்களை பாக்குறேன். அதாவது நீங்க என்ன அம்மா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மும்மூர்த்திகளே குழந்தைகளா சொன்ன மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம நான் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டேன். ஆனா இதுல 2 குழந்தைகள் மட்டும் தான் தங்குச்சு, மீதி குழந்தைகள் எல்லாம் இறந்தது. அதுல 2 குழந்தையும் பாத்தீங்கன்னா முடமாவும் ஊனமாவுமா இருக்கிறாங்க, குருடனாவும் இருக்கிறாங்க. அதனால எனக்கு ஒரு நல்ல குழந்தை நீங்களே எனக்கு பிறக்க வேண்டும், எனக்கு ஒரு நல்ல தாய் தந்தை அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு நீங்க அதை நிறைவேற்றி வைக்க முடியுமா அப்படின்னு என்னோட கோரிக்கை அதுதான் சொல்றாங்க. உடனே நம்மளுடைய பிச்சை கேட்ட வந்தவர் நினைக்கிறாரு, அவர் தான் தத்தாத்தாரியார். உடனே நம்ம பிறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி அவர் உணர்ந்து உடனே நம்மளுடைய சுமதிக்கு வாக்கு கொடுக்குறாரு. கண்டிப்பா நீ நினைக்கிற மாதிரி உனக்கு ஒரு நல்ல குழந்தை ஈண்டுவாய், உனக்கு ஒரு நல்ல குழந்தை பேரும் புகழுமா வாய்வா, அவனாலே நீ ஞானம் பெறுவாய். அது மட்டும் இல்லாம அவன் சொல்றதான் நீ கேட்கணும், நீ சொல்றத அவன் கேட்க மாட்டான், இல்லைன்னா அவன் உன்னை விட்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. அதுக்கு அடுத்தது ஒன்னே சொல்லிட்டு கண்டிப்பா நீ கேட்ட வரத்தை நான் கண்டிப்பா கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கு அடுத்தது நம்மளோட சுமதி அவரோட கணவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அப்ப நம்மளோட அவரோட கணவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு என்னோட அப்பாவுக்கு நான் திதி கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்மளோட விஷ்ணு மூலியமாக ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எதுக்காக திதி கொடுக்கிறோம், அந்த ஆன்மா ஆன்மா சாந்தி அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம திதி கொடுக்கிறோம். அப்ப அந்த சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு என்னன்னா சொர்க்கத்துக்கு நல்லபடியா அவங்க போயிட்டாங்கன்னா தான் அதுக்கப்புறம் அவங்களால பிறப்பே எடுக்க முடியும். அதை தான் இவங்க இந்த கான்செப்ட்ல சொல்றாங்க. ஸோ அதனால சொர்க்கத்துக்கு போனோன்னு கண்டிப்பா அவர் சொன்ன நம்மள பிச்சை கேட்க வந்தவர் கண்டிப்பா சொன்னது நம்மளுக்கு நடக்கும். இனிமே யாரு பிச்சை கேட்டு வந்தாலும் நீ கண்டிப்பா சாப்பாடு போடணும் அப்படின்னு அவரு ஒரு நிபந்தனை வைக்கிறார்.
அதுக்கப்புறமேட்டா நம்மளுடைய சுமதி வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குழந்தை கர்ப்பம் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் இந்த குழந்தைய எப்படி வளர்க்கப்படுறாங்க, இந்த குழந்தைய எப்படிலாம் அவங்க இது பண்றாங்க, குழந்தை எப்படி வளருது, அந்த குழந்தையால இவங்களுக்கு என்ன பலன், இவங்களால அந்த குழந்தைக்கு என்ன, நம்மளோட தத்தாதாரியார் எப்படி உருவம் எடுக்கிறார். அது மட்டும் இல்லாம நம்ம பிச்சை கேட்க வந்தவர் ஒரு நிபந்தனை வைத்தாரு. என்னன்னா, அவன் சொல்றதுதான் நீங்க கேட்கணும், நீங்க சொல்றத அவன் கேட்டா அவங்க விட்டு போயிடுவான்னு சொன்னாங்க. அப்படி என்ன நிபந்தனை கூறினாரு, அந்த நிபந்தனைக்கெல்லாம் இவங்க என்ன மாதிரி பண்ணாங்க அப்படின்றத நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் இந்த குரு சரித்திரம் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த எல்லாரும் நீங்க சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.